தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஜிவி பிரகாஷ் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பதறிட்டாருன்னு தான் வந்து சொல்லலாம். அவரும் வந்து தளபதியோட ஒரு டைஹார்டு ஃபேனு தான். ஆனால் அவரே வந்து ஐயோ நமக்கு எந்த ஒரு கதியா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்குன்றத வந்து A to Z வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு வழியாக வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து டிவிகே முதலமைச்சர் விஜய் அப்படி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தளபதி விஜய் வந்து மறந்துட்டோம். ஸோ ஜனநாயகன் படத்தையே வந்து மறந்துட்டோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகன் எப்போ வரும், சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு வந்து எலெக்ஷன் வந்தது. நம்ம தளபதி விஜய் வந்து நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஜூலை 23 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அபிஷியலா வந்து படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜூலை 23 ஜனநாயகன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருந்த எல்லா படமும் வந்து ஒன் பை ஒன்னா வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்னா வர்றது நம்ம தளபதியோட படம். முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர்ஸும் வந்து தளபதியோட படம் வரப்போறதால திருவிழாவா இருக்க போகுது. அதனால சின்ன படங்கள் வந்து தள்ளி வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க படம் தான் வந்து இம்மார்டல். அந்த ஒரு படமும் வந்து ஜூலை 23 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அவங்களும் அபிஷியலா வந்து ஒரு போஸ்டரே விட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் வருது அப்படின்றதுக்காக அந்த ஒரு படத்தையும் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதை தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு போஸ்டே வந்து போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன போஸ்டர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னா, தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகும், அதுவும் ஒன் லாஸ்ட் டைம் பெஸ்ட் ஆஃப் லக் டீம் ஜனநாயகன் அப்படின்ட்டு வந்து இம்மார்டல் அந்த ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து செப்டம்பர் 4 வந்து தள்ளி வச்சிட்டாரு. அதாவது ஜூலை 23 வர வேண்டிய படத்தை செப்டம்பர் 4 வந்து தள்ளி வச்சிட்டாரு. தளபதி படம் வந்தா தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்றது ஜிவி பிரகாஷ் சொன்னது வந்து உண்மைதான். ஜூலை 23 நம்ம தளபதியோட கடைசி படம். ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் தியேட்டர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் வந்து செம்ம பிரமாண்டமா இருக்க போது. ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி படம் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் நாளேன்றதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.